ஹாய் கைஸ், நான் உங்கள் பாவனா ஃப்ரம் வித்வா அகாடமி. ஸோ நம்ம வித்வா அகாடமியில் நீட் கிராஷ் கோர்ஸ் நடந்துட்டு இருக்குல்ல. இந்த நீட் கிராஷ் கோர்ஸில் டிபிபி சீரிஸ் நம்ம டெய்லி அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரம் பயாலஜி சப்ஜெக்ட்லேருந்து. அந்த டிபிபி சப்ஜெக்ட்ஸோட இந்த டிபிபி 5 தான் எனக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரம் த டிபிபி 5 ஐ டுக் ஒன்லி 20 கொஷின்ஸ் ஃபார் திஸ் டெஸ்ட். அந்த 20 கொஷின்ஸை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க 21ல, which of the following organism cannot fix nitrogen கேக்குறாங்க. எந்த ஆர்கானிசமால உனக்கு நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, எந்த மாதிரியான மைக்ரோ ஆர்கானிசம்னானு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க, அசிட்டோபாக்டர், பில வந்து ஓசிலேட்டேரியா, அனபினாவா, வால்வாக்ஸ்லியா, இல்லைன்னா நாஸ்டாக்லன்னு கேட்குறாங்க. எந்த இடத்துல உனக்கு நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பண்ண முடியாது, எந்த ஆர்கானிசமால நைட்ரஜன் ஃபிக்ஸ் எங்க பண்ணுவாங்க, சாயில்ல. ஸோ அப்போ சாயில்ல வந்து ஃபார் பிளான்ட் க்ரோத் ஃபெர்டிலைசேஷனுக்காக எந்த ஆர்கானிசமால உனக்கு நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பண்ண முடியாதுன்னு கேட்கும்போது ஃப்ரம் தட் வால்வாக்ஸால மட்டும் தான் என்ன பண்ண முடியாது, நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. மற்ற எல்லா ஆர்கானிசம் மாதிரி உனக்கு நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன் டி தான் இருக்கு. இப்போ டில வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ ஆப்ஷன் பி தான் உனக்கு. பி ஒன்லி இஸ் cannot able to fix the nitrogen. ஸோ 21க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, கமர்ஷியல் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் த பெனிசிலியம் ஃப்ரம் பெனிசிலியம் வாஸ் டன் பைன்னு கேட்டிருக்காங்க. கமர்ஷியல் எக்ஸ்ட்ராக்ஷன் நாட், அவங்க என்ன கேட்டிருக்காங்க, அவங்க என்ன கேட்கல, பெனிசிலியம் வந்து யார் டிஸ்கவர் பண்ணான்னு கேட்கலாங்க. என்ன கேட்டிருக்காங்க, கமர்ஷியல் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் த பெனிசிலியம் வாஸ் டன் பைன்னு கேட்டிருக்காங்க. யார் எல்லாம் பண்ணியிருக்கா, ஸோ அலெக்சாண்டர் ஃப்ளமிங் இஸ் அ டிஸ்கவர்ட் ஆஃப் த பெனிசிலின். அப்போ அவங்க வந்து கமர்ஷியலாக எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணல. எர்னஸ்ட் வரும்போது எர்னஸ்ட் செயின் அண்ட் ஹூவர்ட். அப்போ ஆப்ஷன் பி அண்ட் சி வரும். ஆப்ஷன் டில பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு, மோர் தென் ஒன் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். எஸ், ஆப்ஷன் பியும் வருவாங்க எனக்கு, ஆப்ஷன் சியும் வருவாங்க. ஸோ ஐ சூஸ் ஆப்ஷன் டி, மோர் தென் ஒன் ஆப்ஷன் இஸ் ரைட் ஹியர். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, the microbe used for making a bread is, பிரெட்டுக்கு என்ன மைக்ரோப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க கேட்டிருக்காங்க. மைக்ரோப்ஸ் மீன்ஸ் இங்க என்ன, எல்லாமே ஈஸ்டோட ஃபேமிலிஸா இருக்காங்களா, சாக்ரோமைசிஸ் செர்விசிஸ், சாக்ரோமைசிஸ் எலிபிடோசோலஸ், சாக்ரோமைசிஸ் பெரிஃபார்மஸ், சாக்ரோமைசிஸ் ஸ்காக்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸால, இந்த ஈஸ்டால என்ன பண்ண எதுவாக பிரெட்டை மேக் பண்ண முடியும் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் இஸ் ஏ, சாக்ரோமைசிஸ் செர்விசிஸ். ஆமாம், அப்போ ஆப்ஷன் பி சி டில என்ன மாதிரி ஈஸ்ட் என்ன மாதிரிலாம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, லைக் சாக்ரோமைசிஸ் எலிபிடோசோலஸ் என்ன பண்ணா வைனோட ஈஸ்ட். அப்போ உனக்கு வைன் மேக் பண்ணணும்னா அப்போ இங்க என்ன யூஸ் பண்ணலாம், என்ன ஈஸ்ட், சாக்ரோமைசிஸ் எலிபிடோசோலஸ் யூஸ் பண்ணலாம். அப்போ சாக்ரோமைசிஸ் செர்விசிஸ் பிரிஃபார்ம்ஸ் வரும்போது இட்ஸ் ஆலி ஈஸ்ட். அதே மாதிரி சாக்ரோமைசிஸ் சாக்னு வரும்போது இட்ஸ் சாக் ஈஸ்ட். வி கேன் ஏபிள் டு மேக் த சாக் ஃப்ரம் ஹியர். பிரெட் பேக்கரி ஈஸ்ட்னு வரும்போது இட்ஸ் சாக்ரோமைசிஸ் செர்விசிஸ். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் 24. given below is the flow chart of sewage treatment. Identify option A, B, C and D is in a selective formation கேட்டிருக்காங்க. இப்போ ஏல என்ன வரும், பில என்ன வரும், சில என்ன வரும், டிஇல என்ன வரும் சொல்லிட்டு இந்த ப்ராசஸ்ல எப்படின்னு சொல்லி சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பண்றதுதான் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன வரும், ஃபர்ஸ்ட் இங்க என்ன வராங்க, பிரைமரி ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிச்சு. ஒன்னு ஸ்லட்ஜ் ஃபார்மேஷன் நடக்கும், இன்னொன்னு எஃபுலண்டான பிரைமரி செட்டிலிங் நடக்குவாங்க. பிரைமரி செட்டிலிங் நடந்ததுக்கு அப்புறம் செகண்டரி ட்ரீட்மெண்ட்டுக்கு என்டர் ஆவாங்க. என்டர் ஆகணும் என்ன பண்ணுவாங்க, ஒரு பிக் டேங்க்ல போய் போடுவாங்களா. பிக் டேங்க்ல போட்டதுக்கு அப்புறம் ஹவு த பிக் டேங்க் வில் பி அக்லைஸ். அப்ப ஏரேஷன் டேங்கா இருக்கும், தே won't close the tank first. என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு பிக் டேங்க்ல போட்டு உனக்கு ஓப்பன் ஆகும், என்ன பண்ணுவாங்க, அஜிடேட் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேர் அஜிடேட் பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு மேல வந்து அஜிடேட் மீன்ஸ் லைக் சுத்திட்டே இருப்பாங்க, அடியில சுத்திட்டே வந்து நல்ல ஃப்ளோக்ஸ் மாதிரி மேல வந்துடும். அந்த ஃப்ளோக்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தனியாக எடுத்துருவாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் மேல என்ன இருக்கும், ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் பிரசன்ட் ஆயிருப்பாங்களா, அந்த ஸ்லட்ஜை தூக்கி என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் anaerobic ரெஸ்பிரேஷன்ஸ்குள்ள போட்டு அதை டைஜஸ்ட் பண்ணுவாங்க. டைஜஸ்ட் பண்ணோடனே என்ன ஆகும், ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னர்ல போட்டோடனே யூ வில் பி கெட்டிங் அ பயோகேஸ். ஸோ அப்போ என்ன பாரு, இந்த ஃபார்மேஷன் ஃபர்ஸ்ட் ஏன்னு வரும், லார்ஜ் கண்டெய்னர் நீடட். அப்போ பி இல்ல டில வரலாம். நெக்ஸ்ட் என்ன வேணும் சொன்னேன், மெக்கானிக்கல் அஜிடேஷன் நடக்கும் சொன்னேன். அப்போ அஜிடேஷன் நடக்குது, இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு. ஸோ ஆப்ஷன் டில பாரு, இதை ரெடியூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னா ரெடியூஸ் த பிஓடி, பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்டை ரெடியூஸ் பண்ணுவாங்க. தென் வந்து யூ கேன் கெட் த ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து anaerobic ஸ்லட்ஜ் டைஸ்ல போடுவாங்க. தென் வந்து பயோகேஸ் ஃபார்மேஷன் நடக்குது. ஏன்னா க்ளோஸ் கண்டெய்னர்ல வரும்போது தான் யூ வில் பி கெட்டிங் அந்த ஸ்லட்ஜோட ஃபார்மேஷன்ஸ் வந்து உனக்கு ஆக்டிவேட் ஆகி வித் ஆல் கைண்ட் ஆஃப் மைக்ரோப்ஸ் எல்லாமே உனக்கு என்ன ஆகும், டைஜஸ்ட் பண்ணிட்டு then they will release some gases. அப்ப release some gases பண்ணும்போது நீ க்ளோஸ்டா வச்சிருந்தா மட்டும்தான் you can able to capture the gas. இப்போ ஓப்பன்ல இருக்கும்போது என்ன ஆயிடும், என்ன என்வரான்மெண்ட் குள்ள மிக்ஸ் ஆயிடுமா. So you need to close, which is that
anaerobic respiration. There is no need of oxygen is required there. It should be there in a closed environment. So option D தான் இந்த 24க்கு answer. Next question பாருங்க. The product of Monocytes papyrus has been commercialized as. என்ன சொல்லிருக்காங்க? Monocytes papyrus வந்து எதுக்காக இருக்கு அப்படின்னு கேட்டா it's for blood cholesterol lowering agent. Okay, இந்த இதுக்காக இருக்குன்னா blood cholesterol இருக்குல்ல அதை வந்து lower பண்றதுக்காக we use this kind of microbes for it. அப்போ 25 வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க 26ல for the commercial and industrial production of the citric acid. citric acids வந்தால என்ன மைக்ரோப் யூஸ் பண்ணா you have to remember it's a Aspergillus niger. இப்ப Aspergillus niger. So option 26 questionக்கு option B the answer. The main sources of the biofertilizer are. Biofertilization இதெல்லாம் main reasons கேட்கலாம். First biofertilization just know about what is biofertilization. பயனானது அதுக்கு பயாலஜிலாம் தேவைப்படுது. So we are using some microorganisms. Microorganisms வரும்போது நம்ம எல்லா மைக்ரோப்ஸும் யூஸ் பண்ண முடியாது. லைக் புரோட்டஸ்டா யூஸ் பண்ண முடியாது and other like something viruses யூஸ் பண்ண முடியாது. So we can use only a bacteria. இன்னும் நம்ம பண்ணா ஃபங்கை எடுத்துக்கலாம். Why ma'am? We are using only bacteria and fungi. ஏன் வைரஸும் புரோட்டஸ்டாவும் பண்ணாதா? ஓகே, இப்போ வைரஸ் பார்க்கும்போது they need a host cell to be activated. அங்க போய் நம்ம host cell கேட்ட முடியுமா? இன்னும் புரோட்டஸ்டா வரும்போது it's the same kind of thing. Our bacteria it can activate by alone. ஃபங்கஸும் அதே மாதிரி தான். It can able to reproduce and digest the things which they need. அப்போ பயோஃபெர்டிலைசர் வரும்போது ஒன்று பாக்டீரியா இருக்கலாம், இன்னொன்று சைனோ பாக்டீரியா இருக்கும், ஏன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் பண்றதுக்காக. தென் ஃபங்கஸ். அப்போ ஆப்ஷன் ஏ பி சி தான் மூணுமே வரணும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு தேவையான பயோஃபெர்டிலைசர்ஸ் சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? மேட்ச் த ஃபாலோயிங் காலம்ஸ் அண்ட் செலக்ட் த கரெக்ட் ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டிராகன் ஃபிளைஸ். டிராகன் ஃபிளைஸ் எதுக்காக இருக்க பூச்சிஸ் எல்லாத்தையும் இன்செக்ட்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அந்த அப்பதான் கிராப்ஸ் வந்து நம்மளுக்கு க்ரோ ஆகணும் ஒழுங்கா. இல்லைன்னா என்ன ஆகும்? எல்லா கிராப்ஸையும் இந்த குட்டி குட்டி பூச்சியை சாப்பிட்டுட்டு they can't able to leave the for other productions, correct? அப்ப dragon flies என்ன பண்றாங்க? they get rid out of the Apifites, Thuringiensis and mosquitoes. mosquito அந்த முட்டை போட்டு வைக்கும்ல, அந்த முட்டைகளை என்ன பண்ணுவோம் போய் சாப்பிட்டுட்டு they will live like that. அப்ப நம்மளுக்கு என்ன ஆகும் அந்த இடத்துல? they are helping us. so bacillus வரும்போது it's biocontrol agents of the lepidopteran plant pests. glomus வரும்போது it's like the narrow spectrums of the industrial incidental applications. Bacillus virus னு வரும்போது it's a absorbs phosphorus for the soil. அப்போ வந்து இப்போ ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 28 வரும்போது it's option A. so A வரும்போது 2 yeah. இந்த டிராகன் ஃபிளைஸ் என்ன பண்ணுது? ஆப்பிசஸ் சுரந்திசஸும் மஸ்கிட்டோஸையும் ஈட் பண்ணி சாப்பிடுது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் ஃபார் 28. Okay, a good producer of the option 29 question பாருங்க. a good producer of the citric acid. citric acid உனக்கு எப்படி ப்ரொடியூஸ் பண்ணும், எதனால ப்ரொடியூஸ் பண்ண நான் சொன்ன citric acid எல்லாம் என்னதுங்க? Aspergillus niger னு சொல்லிட்டேன். அப்ப 29 ஆப்ஷன் என்ன வருவாங்க? it's option C obviously. next part 30. which of the following of the list of microbes and their importance கேக்குறாங்க. Saccharomyces cerevisiae என்ன பண்ணும்? உனக்கு வைன் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு, எத்தனால் ப்ரொடியூஸ் பண்றதுக்கா? அப்ப ஏ வந்து இங்க 3 கொடுத்துருக்காங்க. A3 எங்க இருக்கு? ஆப்ஷன் சிலயும் பிலயும் இருக்கு. இப்போ மோனோசஸ் பெர்போசஸ் என்ன பண்ணுது? உனக்கு பிளட்டோட கொலஸ்ட்ரால் வந்து நம்ம லாஸ்ட் क्वेश्चनலயே பார்த்துட்டோம். அப்ப பிக்கு ஆப்ஷன் 4. B4 வரும்போது ஆப்ஷன் சி தான் கரெக்டா இருக்கு. அப்ப C1 ஆன்னு பாருங்க. எஸ், இந்த டென்ரிகம் பாலிஸ்பார்ம் என்ன வருது? இட்ஸ் a production of immunosuppressant antigen. அதே மாதிரி ப்ரோபினோனா பாக்டீரியம் வரும்போது இது ஸ்விஸ்டிஸ் வந்து ரைப்பன் பண்ணிவிடும். ஸோ ஆப்ஷன் சி தான் இது கரெக்டான ஆன்சர். Okay, next question 31. which of the following is correctly matched for the product produced by them கேட்டிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் எந்த பாக்டீரியால ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. 31 பாரு, ஆப்ஷன் சி. யூ ஆல்ரெடி நோ இட். ஏன்னா சாக்கரோமைசஸ் செரிவிசஸ் என்ன பண்ணுது? எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணுது? மெத்தனோபாக்டீரியம் வந்து லாக்டிக் ஆசிட் பண்ணுவானோ, லாக்டோபாசிலஸ் தான் லாக்டிக் ஆசிட் கொடுப்பாங்க. பெனிசிலின் ஒக்டாட்டம் என்ன பண்ணும்?
So it gives the acid well as necrosis. அப்ப acrobacterium வரும்போது it's not giving the antibiotics. So Saccharomyces cerevisia's தான் உனக்கு ethanol productions பண்றாங்க. ஓகேங்களா? So 32 questions பார்ப்போமா? Which of the following statement about methanogen is not correct கேக்குறாங்க. எந்த மெத்தனோஜன் உனக்கு கரெக்டா கொடுக்கலங்கறாங்க. So என்னது ஆப்ஷன் 32க்கு வந்து yeah, so which of the statement about methanogen is not correct னு கேட்காங்க. methanogen னா என்ன? is methane producing a bacteria, methane producing a microorganism. அப்ப என்ன பண்ணுது? they grow anaerobically and break down the cellulose rich food னு கேட்காங்க. இது aerobic பண்ணுமா? இல்ல, it's an anaerobic process. In anaerobic பண்ணும்போது எனக்கு closed containerல வரும்போது you can able to produce a methane, அப்புறம் ஹைட்ரஜன் சல்ஃபைட் பிளஸ் கார்பன் டை ஆக்சைடை வந்து பயோகேஸா அவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க பை த ஹெல்ப் ஆஃப் சம் ஆர்கானிசம்ஸ். கரெக்டா? ஆனா இங்க என்ன சொல்லிருக்காங்க? ஏரோபிக்லி சொல்லிருக்காங்க. அப்ப இது வந்து நாட் கரெக்ட். ஸோ 32 கொஸ்டின்ஸ்க்கு 32 வந்து உனக்கு சி தான் ஆப்ஷன். ஓகேவா? விச் இஸ் நாட் கரெக்ட்னு கேட்கறாங்க பிகாஸ் தே மென்ஷன் ஏரோபிக்லி இன்ஸ்டெட் ஆஃப் அனாரோபிக். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 33. Which of the following is the sewage treatment remove suspended solids? எந்த சாலிட்ஸ் வந்து உனக்கு ரிமூவ் பண்றாங்க ஆஃப்டர் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் கேக்குறாங்க. 33க்கு வந்து இட்ஸ் ஆப்ஷன் பி. இந்த பிரைமரி ட்ரீட்மெண்ட்ல என்ன ஆயிடுச்சு? உனக்கு சாலிட்ஸ் எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. which means they are filtering out all the solids from the first treatment itself. பிரைமரி அது ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்குள்ள கிடக்கிற டைம் என்ன பண்றாங்க? லிக்விட் தனியாவும் சாலிட் வேஸ்ட் தனியாவும் ஃபில்டர் பண்ணி எடுத்துறாங்களா? அப்ப எப்படிலாம் சாலிட் சிஸ்டம் வந்து சஸ்பெண்ட் பண்ணி எடுக்கிறாங்க ஃப்ரம் விச் ஸ்டேஜ்னு கேட்கும்போது இட்ஸ் அ பிரைமரி ட்ரீட்மெண்ட். ஓகேவா? செகண்டரி ட்ரீட்மெண்ட் ஸ்டெஜ்லாம் உங்களுக்கு ஸ்டெஜ் ஃபார்மேஷன் ஆக்டிவேட்டட் ஆகுது. டெர்ஷரி ட்ரீட்மெண்ட் வரும்போது you'll be getting a pure kind of waters or some other solids will be occur from there. Next question வந்து 34. Among the following pairs of microbes, which pairs has been both the microbe that cannot used as a biofertilizer னு கேக்குறாங்க. எந்த மைக்ரோப்ஸ் வந்து உனக்கு can be used as a biofertilizer னு கேக்குறாங்க. ஓகே. ஸோ நான் என்ன சொன்னேன்? பயோஃபெர்டிலைசர் வரும்போது அங்கே பாக்டீரியா இருக்கணும் ஆர் சம் கைண்ட் ஆஃப் ஃபங்கஸ் இருக்கலாம். இதுதான் உனக்கு பயோஃபெர்டிலைசராக யூஸ் பண்ண முடியும். மற்றெல்லாம் எனக்கு பயோஃபெர்டிலைசராக யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லலாமா? இப்போ பாருங்க ஆப்ஷன் சியை பாரு, சைனோபாக்டீரியம் அண்ட் ரைசோபியம். பிகாஸ் ஐ கான்ட் ஏபிள் டு யூஸ் த aspergillus because it's produced the citric acid. Citric acid எனக்கு என்ன தேவைப்படாது பயோஃபெர்டிலைசர். ஸோ ஐ ஜஸ்ட் நீட் ஒன்லி a cyanobacteria as well as the rhizobium. So 34th question ku option C da correct. Okay, which of the following is mainly produced by activity of anaerobic bacteria of a sewage கேக்குறாங்க. laughing gas ah, propane ah, mustard gas ah, இல்ல marsh gas கேக்குறாங்க. marsh is nothing but is a methane. marsh is nothing but a methane. இப்போ methane வரும்போது how the methane is produced? By using a bacteria, a methogen bacteria. கரெக்டா? அது எப்படி பண்றாங்க? எனக்கு anaerobic processல பண்றாங்க. anaerobic process பண்றேன் closed containerல. then only I can able to produce the gases like methane கிடைக்கும். கூடவே எனக்கு hydrogen sulfate கிடைக்கும். hydrogen sulfate plus carbon dioxide இருக்கும். இவெல்லாம் யாரு? இட்ஸ் அ பயோகேஸ். ஓகேவா? சோ அப்ப மார்ஷ் கேஸ்ன்னு வரும்போது யூ ஹேவ் டு நேம் இட் அஸ் இட்ஸ் அ பயோகேஸ். ஓகேங்களா? அப்ப பயோகேஸ் எனக்கு என்ன பண்ண முடியும்? anaerobic bacteria on a sewage. மற்ற எல்லாத்துக்குமே எனக்கு என்ன தேவைப்படும்? ஏரோபிக் கண்டிஷன்ல இருப்பாங்க. மார்ஷ் கேஸ் which is methane gas மட்டும் எனக்கு anaerobic கண்டிஷன்ல மட்டும் தான் I can able to give it out. So 30 அப்போ 35க்கு எனக்கு ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி which is mass gas. massனா அது methane gas னு அர்த்தம். So 36 பாருங்க, the secondary sewage treatment is mainly என்ன கேட்டிருக்காங்க? செகண்டரி ட்ரீட்மெண்ட்னால என்னதாங்க? பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தான். பிகாஸ் இட்ஸ் நாட் டன் பை பிசிக்கல். ஏன்னா என்ன பண்றோம் அந்த இடத்துல? மைக்ரோப்ஸ் ஆட் பண்றோம். சிந்தசைசிங் த மைக்ரோப்ஸ், அந்த மைக்ரோப்ஸ் ஆர் டைஜஸ்டிங் இட். அப்ப இதெல்லாம் மைக்ரோப்னு யூஸ் பண்ணாலே அங்க என்ன வருவாங்க? பயாலஜிக்கல் ப்ராசஸ். ஸோ 36 வரும்போது உனக்கு ஆப்ஷன் டி which is biological process. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? டொமஸ்டிக் சீவேஜ். டொமஸ்டிக் சீவேஜ் இன் லார்ஜ் சிட்டிஸ். அப்போ டொமஸ்டிக் சீவேஜ் என்னது? நம்ம டெய்லி நம்ம யூஸ் பண்றது லைக் இந்த குக்கிங் வேஸ்ட்,
toiletry wastes and some kind of medical wastes also. இப்போ இந்த மாதிரி wastes of the large cities-ல வந்து எப்படி decompose பண்ணாங்க, what they are doing it அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when treated in it's processed by the aerobic and then aerobic bacteria is secondary treatment in a sewage treatment plants சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, aerobic conditions-ல நம்ம பார்த்தோம்னா ஸ்லெட்ஜ் ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஏரோபிக்ல பண்ணுவோம், அது பிரைமரி ட்ரீட்மெண்ட், அப்புறம் ஸ்லெட்ஜ் ஃபார்மேஷன் நடக்கும், தென் we are going for the secondary treatment, அப்ப anaerobic process டைஜஸ்டருக்குள்ள போட்டு then you will be getting a methanogen and other gases of biogases. அதே மாதிரி இங்க என்ன பண்றோம், பயோகேசஸ் உண்டாக்குறதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம aerobic process முடிச்சு then we are going for the anaerobic process with the bacteria. அந்த ட்ரீட்மெண்ட் பேர் தான் செகண்டரி ட்ரீட்மெண்ட் சொல்றாங்க. ஓகேவா? சோ ஆப்ஷன் பி. சோ 37 வரும்போது ஆப்ஷன் பி. 38 பாருங்க, a nitrogen fixing microbe associated with the aziola in a rice field. aziola வரும்போது ஏன்னு வரும்போது எனக்கு என்ன ஞாபகம் வரும், இந்த anabina. aziola வந்தது anabina. என்ன பண்ணுது, இட்ஸ் பயோ ஃபெர்டிலைசேஷன். பயோ ஃபெர்டிலைசேஷன் என்ன பண்ணுது, உனக்கு இந்த நைட்ரஜன் ஃபிக்ஸேஸ் பண்ணுது. நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லயே பார்த்தோம்னா யாரெல்லாம் நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்றாங்கன்னு, இஸ் ஒன் ஆஃப் த நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன் யாருப்பா, anabina. ஓகேவா? அனபினா வந்து அசோலா ஞாபகம் வந்துடும். இப்போ ஆஸ்பர்கிலஸ் நைட்ரஸ் வந்து சிட்ரிக் ஆசிட்ங்கிற மாதிரி அசோலான்னு வரும்போது அனபினா யூ ஹேவ் டு ரிமெம்பர் இட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 39. So a patient brought to the hospital with the myocardial infarction in normal immediately given அப்படின்னு கேட்டிருக்காங்க. மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் பண்ணும்போது என்ன மாதிரியான நம்ம ஏஜென்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்க கேட்டாங்க, which is streptokinesis. ஏன் ஸ்ட்ரெப்டோகைனசிஸ் யூஸ் பண்றோம் மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் ஆக்ட் அஸ் அ டிஷ்யூ பிளாஸ்மோஜன் ஏஜென்ட். டிஷ்யூ வந்து பிளாஸ்மோஜன் ஏஜென்ட் தான் வந்து ஆக்ட் பண்ணும். யாரு? ஸ்பெக்ட்ரோகைனசிஸ். அது மட்டும் இல்லாம தே ஆர் ப்ரொடியூசிங் லைக் பிளட் கிளாட் வந்து பஸ்ட் பண்ணிடும். அந்த யூஸ் ஃபார் த இப்போ நர்வ் இருக்கு, அதுல போய் ஏதாவது பிளட் கிளாட் ஆயிருக்குன்னா தே வில் ரிலீஸ் த பிளட் கிளாட். யாரு? ஸ்ட்ரெப்டோகைனசிஸ். தே ஆக்ட் அஸ் அ டிஷ்யூ பிளாஸ்மோஜன் ஆக்டிவேட்டர். ஓகேங்களா? So option B தான் 39க்கு ஆன்சர். 40 பாருங்க, the most likely reason for the development of the resistance against pests in insects damaging the crops அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த பெஸ்ட் வந்து உனக்கு இந்த மாதிரி நம்ம ரெசிஸ்டன்ட் போடும்போது பெஸ்ட் அஃபெக்ட் ஆகுதா, அது வந்து ஓவராலா கிராப்பே வந்து நம்மளுக்கு டேமேஜ் பண்ணி விட்டுருது. அப்ப என்னென்ன ரீசன்ஸ் கேட்கறாங்க, உனக்கு ஜெனட்டிக்கலா மாடிஃபை பண்ணா எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்காது. ஸோ அக்கேட் ஹெரிட்டபிள் சேஞ்சஸ் தான் மேபி டக்கர்ட் happen, but most probably it won't affect the crop. Direct mutation இல்ல, it's happen in a random mutation வரும்போது we can't able to say whether what is happening to the plant. ஏன்னா it was happened because of the environmental issue, இல்ல chemical composition நால, இல்ல physical damage நால this will happen like that. அப்ப we can't able to prove it whether they are done basic on the genetical or genetic recombinations. So it happens only in the random mutations. Okay va? So 40 option on the C, which is random mutation. So that's is all for the DPP5. We'll be seeing in a DPP6 on the next series. Okay, thank you guys for watching it.